நூற்றுக்கணக்கான மீனுக்கு மேலே பிடிச்சாச்சு. மீன் பிடிச்ச வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேர் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கியா. உங்கள் ஆதரவு எப்போதுமே எங்களுக்கு தேவை. நல்ல நல்ல வீடியோ போடுதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் பிடிக்க தூண்டியில் உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து இன்னும் பக்கத்தில் நான் சுற்றி பிடிச்சா இருந்துச்சு. அந்த மீன் தூண்டில் உள்ளே விழுது பார்த்தீங்களா, அது வாட்டில் கடிக்கி மீன் எம்பட மாட்டேக்கு. கடிக்கும் எம்படதை அப்படியே சுண்டி இழுத்துறணும். மீன் பிடிக்க தெரியுங்களா, அந்த இழுக்காம பாருங்கள், இழுத்துறோம். அந்த மீன் புழுவை தின்னுட்டு போயிடுச்சு. என்ன செய்ய, அது வாட்டில் இருக்குது. நாங்கள் மறுபடியும் புழுவை வச்சுட்டு மறுபடியும் போடணும். புழுவை தின்னுட்டு போயிடுது மீனுங்க. இருக்க மீனெல்லாம் புழுவை திங்கிறது தான் அலையுது அது வாட்டில். பிற அதை என்ன செய்யும், வயிறு வசியில் அது வாட்டில் கிணத்துக்குள்ளே மட்டும்தானே நடக்கு. அதனால் நம்ம வாட்டில் அதை எடுத்து புழுவை மாட்ட, அதுக்கடுத்து போட, புழுவை மாட்ட போட, இதே தொழுவாடு தான் நமக்கு. அப்படியே 10 நூற்றுக்கணக்கான மீன் பிடிச்சிட்டோம். அப்படியே அங்கிட்டு 4-5 பேர், இங்கிட்டு 4-5 பேர் சுற்றி கிணத்தை சுற்றி நின்னாச்சு. ஃபுல் ரவுண்டப்பில் நின்று மீனை பிடிச்சாச்சு. அந்த சைடு காமிச்சோம்ல, அவங்க 4 மீன் பிடிச்சிட்டாங்க. 3 மீன் பிடிச்சாச்சு. அங்கே பாருங்கள், ஒன்று அதுக்குள்ளே போக மாட்டேக்கு. அதுக்குள்ளே தான் மொத்த மீன் கிடக்கு. உள்ளே வச்சுட்டு போட்டாச்சு, தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே போட்டாச்சு. இங்கே 3 மீன் பிடிச்சிட்டாங்க அவங்க. அதுக்குள்ளே துள்ளி ஓடுதுங்க கெண்டை. இருக்க விட மாட்டேக்கு கையும் காலையும் வச்சுக்கிட்டு. அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு போட ஆரம்பிச்சாச்சு. அந்த தூக்கி போட்ட உடனே அதுக்கடுத்து மீன் கடிக்குமா, அதுக்கடுத்து தூக்குவோமா. மீன் கடிக்குமா, புழுவை தின்னுட்டு போயிருமா. இதே தொலைவாடு தான். மீன் பிடிக்கவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது வாட்டில் மீனை பிடிக்க மீன் கடிக்கும். அதுக்கடுத்து கரெக்டான சமயத்தில் சுண்டி இழுக்கணும். இழுத்தா தான் அந்த கொக்கி மாட்டும். அது வாட்டில் நம்ம உள்ளே போட்டுட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருங்க தெரியுமா. அந்த மீனை பிடிக்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நூற்றுக்கணக்கான மீனை பிடிக்க 1.5 மணி நேரத்தில் 100க்கு மேலேன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன மீனுங்கள் தான், ரொம்ப பெரிய மீன்கள்லாம் இல்லை. சும்மா அப்படி பொறிச்சு சாப்பிடலாம். வீட்டில் இருந்தால் அந்த புழு மாட்டிட்டு உள்ளே போட போது பாருங்க. அந்த போட்டாச்சா, அந்த இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த அங்கிட்டு ஆள் பிடிச்சிருச்சு. அந்த மீன் மாட்ட போகுதுன்னு நினைக்கேன். அங்கே பாருங்கள், அந்த சுண்டி இழுக்கா தெரியுதா. அதில் பாருங்கள், சுண்டி இழுக்கும். அப்படியே இழுத்துட்டு போயிடும். அப்படி தூக்கில மறுபடியும் நல்லா நழுவிக்கிட்டு போயிடும் மீன். புழுவை மட்டும் தின்னுட்டு ஃபுல்லாக மீன் அங்கிட்டு கிட்டுமா அது வாட்டில் தொட்டிக்குள்ளே விளாண்டா இருக்குது. மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, பக்கத்தில் பாம்பு. என்னடா பாம்பு வந்துருச்சு அப்படின்ட்டு குடுன்னு ஓடி அந்த சைடு அந்த பாம்பை பார்க்க போகும்ட்டு குடுன்னு ஓடுனுச்சு. இருக்கா எங்கே இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் தேடுதும் காங்கலை. அந்த நேரத்தில் ஒரு மீன் மாட்டிக்கிடுச்சு. ஜாம்மனு சூப்பர் மீன். அங்கே பாருங்க, கப்புன்னு பாம்பை பார்க்குறது. பாம்பை விடி எடுக்குவா இதை எடுக்குவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டபக்குன்னு எடுத்தாச்சு. மீனை எடுத்துகிட்டு அப்படியே போய் மறுபடியும் பாம்பை பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். அதுக்குள்ளே எங்கிட்ட எஸ்கேப் ஆயிடுச்சா என்னென்னு தெரில. நேராக உள்ளே போயிட்டு பாம்பை அப்படியே பக்கத்தில் போ அப்படின்ட்டு பாம்பை காமிக்க போது அதுக்குள்ளே அது எஸ் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், முங்கி ஓடிடுச்சு. அந்த அங்கே தான் இருந்துச்சு, அந்த கல் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே பாம்பு எஸ்கேப் ஆயிடுச்சு. சரி ரைட்டு, உங்கள் வீடியோவில் உங்களுக்கு பார்க்க கொடுப்பேன் இல்லைன்ட்டு அதுக்கடுத்து அப்படியே நேராக மறுபடியும் மீன் பிடிக்க மறுபடியும் ரெடி ஆகிடுச்சு. சரி என்ன தான் இருக்குமுன்னுக்கிட்டு அது உள்ளே போய் ஜூம் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு போட்டு காமிப்போம் அப்படின்னோன்னு ஒரு மீன் மட்டும் செத்து விரைச்சிருச்சு போல். மிச்சம் எல்லாமே நல்லா அது வாட்டில் உயிரோடு தான் இருந்துச்சு. மிச்சம் எல்லா மீனும் அங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா அங்கே பக்கத்தில் மூச்சு விட முடியுதோ என்னமோ. யாரு கண்டா தண்ணிக்குள்ளே எப்படி மூச்சு விடுமுன்னு எனக்கே தெரியலை. மயில்கள்லாம் வயசான காலத்தில் அது வாட்டில் இருக்குது. சரி ரைட்டு அப்படின்ட்டு மறுபடியும் மீனை பிடிக்கிறதுக்கு வேட்டியை மடித்து கட்டிட்டு மீன் பிடிக்க இறங்கியாச்சு. உள்ள தூண்டியில் போட்டாச்சு. தூண்டியில் போட்டோன்னா பக்கத்தில் மீன் மாட்டிருச்சு டபக்குன்னு. அங்கே பாருங்க மீனை எப்படி தெரியுதா. அந்த அதை தான் மீன். காப்புன்னு மீனை மாட்டிட்டு அப்படியே தூண்டிலேருந்து எடுத்து அப்படியே உள்ளே போட்ட வேண்டியதான். மண்டையை சூரி தான். என்னடா மீன் மாட்டுது, ஆனால் சின்ன மீனாக மாட்டுதே. ஒரு பெருசாக மீன் ஒரு 1.5 கிலோ மீன் மாட்ட வேண்டாமா அப்படின்ட்டு நாங்கள் வாட்டில் அப்படியே உள்ளே போட்டுட்டு அப்படியே இருந்துக்கிட்டோம். இங்கே பாருங்க மீன் டப்பாக்குள்ளே எவ்வளோ மீன் இருக்குது. கப்புன்னு மொத்த மீனையும் பிடிச்சிட்டு அப்படியே கட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நம்ம தான் க்ளீனிங்கில் நம்ம தெரியுங்களா, சும்மா சொன்னேன், க்ளீன்லாம் பண்ணலை. மொத்த மீன் அதுக்குள்ளே இடந்து செத்துறக்கூடாதுன்ட்டு நேராக எடுத்து வாளிக்குள்ளே போட்டாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு அது வாட்டில் லாந்தி அடக்கட்டும், ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் லாந்தட்டும் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள் எப்படி லாந்துது, அங்கிட்டு கிட்டமா லாந்துது. நீங்கள் வாட்டில் எப்படி மீன்லாம் பிடிச்சிருக்கீங்களா என்ன அது பார்த்து சொல்லுங்கள். அது வாட்டில் எப்படி லாந்தியாக இருக்குன்னு பாருங்க. ஜாலியாக அப்படி போகுது, இப்படி போகுது அப்படி போகுது. அது வாட்டில் விளையாடுது பாவத்தை. அதுக்கு என்ன செய்யும், இன்றைக்கி தான் நமக்கு சாவ போகிறோம் அப்படின்னு அதுக்கு தெரியவா செய்யும். பாவம் தானே, நம்மளும் தீவு தான். ஆனால் ருசி வாய் கேட்க கீழே போன மீனை அப்படியே எடுத்து உள்ளே போட்டு தான் வலிவிட்டு போது முள் குத்துது. எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாச்சு. ஒரு வழியாக அப்படியே தண்ணியை கோதி உள்ளே ஊற்றிட்டு ஒரு மீன் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு 2 மீன் இருந்துச்சு, தனியாக எடுத்து வைப்ப மட்டும் எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு ஓரமாக எடுத்து திண்டில் வச்சாச்சு. அது எதுக்குன்னா நம்ம வரிப்புளிக்கும் காக்காவுக்கு போடுவோம், காக்காவுக்கும் போடலாம்ட்டு எடுத்து வச்சிட்டோம். பக்கத்தில் காமிக்கேன் பாருங்கள், மீனெல்லாம் எப்படி நல்லா அது வாட்டில் லாந்திக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து வரிப்புளினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்க டாகு. அந்த டாகுக்கு போடுறதுக்கு தான், நாய்க்கு போடுறதுக்கு தான் 2 மீனை எடுத்து போட்டு நம்ம கையை கழுவிட்டு நம்ம வரிப்புளிக்கு இந்த இருக்கான். இட்லி சாப்பிட்டா இருந்தான். சரி ரைட்டு மீனை போடுவோம்ட்டு மீனை போட வந்தால்
மோந்து பார்த்துட்டு நோண்டா மட்டும் தலையை திருப்பிட்டு இட்லியை திங்க போயிட்டான். ஐயோ மோந்து பார்த்துட்டு அதை வேறு திங்க மாட்டோம்லாம். சரி ரைட்டு ஓகே டாட்டான்னு காக்காவுக்கு வைக்க போயாச்சு. காக்காவுக்கு ஒரு 2 மீன் கப்புன்னு வச்சாச்சு நீட்டாக. 2 மீனை வச்சுட்டு பிறகு அது வாட்டில் அங்கே இருந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். எதுவும் காக்கா வந்து சாப்பிடுதா இல்லையா அப்படின்ட்டு நம்மளும் அங்கே இருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காலை டைம் வந்துன்னா சாப்பிட்ருக்கோம். காலைல எப்போவுமே நம்ம அதில் அந்த தட்டில் வச்சுருவோம். சோறும் அந்த பக்கத்தில் டப்பா இருக்குது, அதில் தண்ணியும் வச்சுருவோம். குருவி கிருவி எல்லாமே வந்து சாப்பிட்டு போவோம் அது வாட்டில். அன்றைக்கி ஒரு கிளி வந்து சாப்பிட்டுச்சு. அதை வீடியோ எடுக்க முடியல, ஃபோனு உள்ள சார்ஜ் ஏறிக்கிட்டு இருந்தனால எடுக்க முடியல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.